புதுக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீரில் சாணம் கடந்ததாக புகார் வந்ததன் பேரில் அங்கு வாழும் இரு சமுதாய மக்கள் ஒன்றாக சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை தாலுகா சங்கமம் குருவாண்டான் தெருவில் இரு சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சாணம் கடந்ததாக புகார் வந்திருந்தது. இதையடுத்து அரசு அதிகாரிகள் அந்த நீரை மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு சமூக மக்களும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். ஊரில் இரு சமூகமும் ஒற்றுமையாக இருந்து வரும் நிலையில் எங்களது ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக ஒரு சிலர் வதந்தி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் எஸ்சிலையும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஒன்றும் பிழைவு இல்லை. நாங்கள் எங்களுக்கு கோயில் ஒன்று சுடுகாடு ஒன்று, எல்லாம் ஒற்றுமையாக நல்லா ஒற்றுமையாக எந்த பிழைவுமே இல்லை. இந்த இளையராஜங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இன்னும் தப்பான பொருளையை கிளப்பி விட்டு ஒரு தப்பான வழியை சாணி கிடக்கணும். ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம். அது 2 ஆய்வை கொடுத்ததுக்கு அனுப்பியிருக்கோம். டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். டெஸ்ட்டு என்ன சொல்லுதோ அதை டெஸ்ட்டுக்கு போயிருக்குல்ல, அது டெஸ்ட்டுக்கு உண்மையாக தன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுங்க. யாரும் தவறு செய்தவங்க கண்டிங்க. ஆனா ஒற்றுமையை சீர்குலைக்க கூடாது. ஒற்றுமையா தான் நிக்கிற அந்த இடத்துல. நீங்களே பாருங்க, எல்லா டீமுமே இருக்கிறீங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க பட்டியலின மக்களுக்கு எதிராக அநீதி நடக்குது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த வெங்கலாம் எல்லா நிச்சயம் கிளப்புறாங்க. ஏன்னா ஒற்றுமையா ஒரே கோயில்ல இவங்க தான் தொண்ணூறு கொடுக்குறாங்க, நான் பூசிக்கிறோம். கிடா விட்டுறது அவங்க தான், கோயிலே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது எங்களோட ஒற்றுமை ஏன் கெடுக்கிறீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.